இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இனிப்பான குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜீரா மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப சூடாக இருக்கும்போது இந்த உருண்டைங்களை போட்டு ஊற வச்சா நாள்பட வராது. உருண்டையும் லைட்டாக ஆறி இருக்கணும். ஜீராவும் லேசான சூட்டில் இருந்தால் போதும். போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஏன்னா லேசான சூட்டில் தானே போடுறோம். அதனால் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சோம்னா நல்லா ஊறி இருக்கும். இரநூறு கிராம் ஸ்வீட் போடாத கோவா, 50 கிராம் ஸ்வீட் போட்ட கோவா, 100 கிராம் மைதா மாவு, இட்லிக்கு போடுற சோடா மாவு கொஞ்சமாக நல்லா பிசையணும். தண்ணி பார்த்துக்கின அப்புறம் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தொளிச்சுக்கிறேன். தண்ணி நிறைய ஊற்றினோம்னா வெடிக்கும். தண்ணி ஊற்றவே தேவையில்லை. கொஞ்சமாக நல்லா அழுத்தி உருண்டை பண்ணிக்கணும். நானூறு கிராம் சர்க்கரை, 500 கிராம் தண்ணி. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். பாகு மாதிரிலாம் தேவையில்லை. நல்லா கொதிச்சாவே போதும். நல்லா கலக்கி விட்டுக்கினே இருக்கணும். இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிருக்கு. இந்த உருண்டைகளை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ரொம்ப அதிகமாக காயவும் கூடாது. மேலே இருக்கிற பகுதி சீக்கிரம் வெந்து போயிடும். உள்ளே இருக்கிற பகுதி சீக்கிரம் வேகாது. மீடியமாக எண்ணெய் காஞ்சிருந்தா போதும். போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆகட்டும்னு திருப்பிக்கலாம். எண்ணெய் கொதிக்கிறது அடங்கி போச்சு. இந்த மாதிரி கலர் வந்த உடனே எடுத்துக்கலாம். ஒரு சில உருண்டையில் லைட்டாக விரிசல் தெரியுது. அது உருண்டை உருட்டும் போது நல்லா அழுத்தி டைட்டாக உருட்டினா இந்த மாதிரி பிரச்சனை வராது. ரெண்டாவது முறை போட்டிருக்கேன். ஜீராவில் லெமன் கொஞ்சம் சூடுலே இப்போது சூடாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக ஆறட்டன்னு ஜீராவில் குலோப் ஜாமுனை போட்டு ஊற வைக்கணும்.